ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிஆர்பிஎஃபோட ரெக்யர்மெண்ட் தான். சிஆர்பிஎஃப் அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். இவங்க வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. டோட்டலாக 9195 வேகன்சி வந்து இருக்குது. இதில் மேல் ஃபீமேல் 2 பேர் அப்ளை பண்ணலாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போதைக்கு இவங்க நோட்டிஃபிகேஷன் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனோட ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 20th ஏப்ரல் தான். இந்த அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட் வந்து 19th ஆஃப் மார்ச் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம ஆன்லைன் மோட்ல தான் அப்ளை பண்ண முடியும். பிளஸ் இதோட பே ஸ்கேல் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 21,700ல இருந்து 69,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படின்னா, இந்த வேகன்சி வந்து போத் மென் அப்புறம் உமன் அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரியும் தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. இப்போ மேலில் வந்து எவ்வளோ வேகன்சி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 673 வேகன்சி வந்து மேலுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது ஃபீமேலுக்கு வந்து எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபீமேலுக்கு வந்து 8 வேகன்சி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்கானதுன்னா கான்ஸ்டபிள், டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் அந்த இதுக்கான வேகன்சி வந்து இது. இதே பியூனர் விங்க்கு வந்து பார்த்தோன்னா டோட்டலாக 20 வேகன்சி வந்து இருக்கு. இதுல வந்து மேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ இருக்கணும்னா, கான்ஸ்டபிள் டிரைவருக்கு வந்து பார்த்தோன்னா 21ல இருந்து 21 இயர்ஸ் வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே கான்ஸ்டபிள், மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிள், பென்டர், டெய்லர் இந்த மாதிரி இருக்க மீதி வேகன்சிக்கு வந்து பார்த்தோன்னா 18 to 23 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்கு. SC/ST கேண்டிடேட் இருந்தால் 5 இயர்ஸ் வரைக்கும், OBC கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 3 இயர்ஸ். இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்த்தோம்னா, இதோட எல்லா இதுக்குமே மினிமம் வந்து பார்த்தோன்னா 10th குவாலிஃபிகேஷன் இருந்தாவே போதும். டிரைவருக்கு வந்து மினிமம் அந்த 10th குவாலிஃபிகேஷனோட சேர்த்து ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸும் அவங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அவங்க வந்து டிரைவிங் டெஸ்ட் வந்து இந்த ரெக்யூப்மெண்ட் அப்போ ஒரு டிரைவிங் டெஸ்ட் இருக்கும், அவங்க அதுலேயும் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மெக்கானிக், மோட்டார் வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு மினிமம் வந்து 10th இல்லை 12th பாஸ் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இதோட சேர்த்து 2 இயர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாச்சும் 1 இயர் வந்து நேஷனல் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து இருந்தா அப்படின்னாலும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அது தவிர்த்து மீதி எல்லா அதர் ட்ரேட்மேன்ஸ் மினிமம் 10th குவாலிஃபிகேஷனே போதும் தான். ஆனால் அவங்க வந்து எந்த ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ அதோட ரெலவெண்ட் வந்து நாலேஜ் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து PET டெஸ்ட் வந்து இருக்காது, பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். இதுல மேலுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா இருக்கும், ஃபீமேலுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா இருக்கும். அதுல பாஸ் ஆகணும். அதுல பாஸ் ஆனதுக்கு அப்புறம் PST அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கும், அதாவது பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். இதுலேயே மேலுக்குன்னு ஒன்று, ஃபீமேலுக்குன்னு ஒன்று இருக்கும். இதுலேயே செலக்ட் ஆகணும். இது ரெண்டுலேயுமே செலக்ட் ஆனாதான் CBT டெஸ்ட் வந்து நடக்கும், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். இந்த இதுக்கு வந்து இதுல என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங். இது வந்து 25 கொஸ்டின் 25 மார்க்ஸ்க்கு இருக்கும். இதுல 25 கொஸ்டின் 25 மார்க்ஸ்க்கு இருக்கும். அடுத்து ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 25 கொஸ்டின் 25 மார்க்ஸ்க்கு. அதுக்கப்புறம் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் வந்து பார்த்தோன்னா 25 கொஸ்டின் வந்து 25 மார்க்ஸ்க்கு வந்து இருக்கும். அடுத்து இங்கிலீஷ் இல்லை ஹிந்தி ரெண்டுல ஏதாச்சும் கொண்டு வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் 25 கொஸ்டின் 25 மார்க்ஸ்க்கு வந்து இருக்கும். ஓவரால் இதுக்கு அலோகேஷன் டைம் வந்து 2 hours அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னால நெகட்டிவ் மார்க்கும் இருக்கு. நீங்க தப்பா ஆன்சர் பண்ற ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே 1/4 ஆஃப் த மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த CBTல நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து நடக்கும். இந்த ட்ரேட் டெஸ்ட்னா என்னன்னா, நீங்க எந்த இதுக்கு அப்ளை பண்றீங்களோ அதோட ரெலவெண்ட் நாலேஜ் உங்களுக்கு வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ப்ராக்டிக்கல் அசஸ்மெண்ட் வந்து வைப்பாங்க. அதுல நீங்க வந்து செலக்ட் ஆகணும். அதுல செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த இதெல்லாம் நடக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா, ஃபீமேல், SC/ST, எக்ஸ் சர்வீஸ் மேன் எல்லாத்துக்குமே வந்து இதுல வந்து ஃபீஸ் வந்து தேவையில்லை. அதை தவிர்த்து மீதி எல்லாத்துக்குமே 100 rupees வந்து ஃபீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபீஸ்மே ஆன்லைன் பேமெண்ட் தான். இந்த ஜாப் ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்து இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஜாப் அப்டேட், லேட்டஸ்ட் ஸ்கீம்ஸ் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். இப்பவே நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.